ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா டே 5. நாங்க வந்து கேலில இருக்கோம். ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க லிட்டில் ஆதம்ஸ் பீக் தான் விசிட் பண்ண போறோம். ஸோ ஏன்னா அங்க வந்து 6 o'clock வந்து சன்ரைஸ் பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எப்படி நாங்க பார்க்க முடியுதா இல்லையான்னு நம்ம வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பா போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வேற அன்னைக்கு பயங்கர கோல்டா இருந்தது. என்னால வாக் பண்ணவே முடியல. ஸோ நான் பாதியிலே குவிட் பண்ணிடுறேன்ட்டு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே வந்தேன். என்னால முடியலப்பா முடியல அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. பரவாயில்ல, வா இவ்வளவு தூரம் வந்துட்டல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பாத்துடலாம், பீக்க பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நடந்துட்டே இருந்தோம். இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நின்று நடந்தேன். சில இடம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பா டேஞ்சரஸா இருந்தது. லெஃப்ட் சைடு வந்து நீங்க அப்படியே விழ வேண்டியதுதான். இன்கேஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே தான் விழணும். அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸாவும் இருந்தது. ஸோ நம்ம எதுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமோ அந்த வியூ பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த வியூ பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாலே பாத்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்ல அந்த காத்து, அந்த சில்லுன்ற ஒரு ப்ரீஸ், இந்த இயற்கையா இருக்கிற மலை, அதுக்கு மேல இருக்கிற செடி, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த இடத்துல இருக்கலாமான்னு ரொம்ப நேரம் நாங்க வந்து அங்கேயே இருந்தோம். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல தான் நாங்க நிக்கிறோம். ஏறி வந்து ரைட் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே ஏறி பார்க்கலாம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கவே. நெக்ஸ்ட் நம்ம வந்து இருந்தோம் பார்த்தீங்கன்னா ராவணா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப தூரம் இறங்கி நடக்கணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேயே இருக்கு இந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப வந்து லென்த்தியான ஃபால்ஸ் இதுதான். பார்க்கவே ராவணான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமா ரொம்ப அழகா இருந்தது. இதோட சத்தத்தை கேட்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்னவட்டனா பீச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வேலி ரெசிடென்ஸ்ன்ற இடத்துல வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா டீசெண்டாக சூப்பராக தான் இருந்துச்சு. ரூம்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதில் வந்து மெயின் திங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாத்ரூம் செட்டப் தான். ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த ஓப்பன் பாத்ரூம் செட்டப்பு. ஸோ இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. மழை பெய்யும் போதெல்லாம் நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து ஷவர் எடுக்கும் போது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல வந்து ரொம்ப லைட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு. இயர்லி மார்னிங் நாங்க வந்து எழுச்சி கிளம்பணும். அப்போ பாத்தீங்கன்னா பாத்ரூம் லைட் செட்டப்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சீ டர்ட்டில் ஆச்சரி வந்து விசிட் பண்ணோம். எங்களோட ஹோட்டல் உணவட்டனா ஹோட்டல்ல இருந்து இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 kilometers. ஸோ எங்க ஹோட்டல்ல இருந்து பாத்தீங்கன்னா கேலி ஃபோர்ட்க்கு வந்து 7 kilometers. ஸோ இந்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பர் ரெண்டுக்கு வந்து 2000 LKR சார்ஜ் பண்றாங்க. 2 பேருக்கு 4000 LKR ஆச்சு. அதே மாதிரி நீங்க வந்து பேபி டர்ட்டில்ஸை வந்து சீல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 1000 LKR வந்து சார்ஜஸ் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டர்ட்டில் பத்தி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டர்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அங்க வந்து நம்ம இந்தியன் பிளாக் போட்டு ஆமன் அண்ட் பாபின்ற பேர் எழுதியிருந்தது. அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கவே ரொம்ப ப்ரௌடா இருந்தது. ஸோ அங்க வந்து டிஃப்ரெண்ட் டர்ட்டில்ஸோட எங்களுக்கு காமிச்சாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டர்ட்டில் பாத்தீங்கன்னா பெருசா பிளாட்டா இருந்தது பாக்குறதுக்கே. அங்கிருந்து ஒரு டர்ட்டில், ரெட் டர்ட்டில் எனக்கு கையில எடுத்து கொடுத்தாரு. அது விங்ஸ் வந்து ஃபிளாப் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ நான் மறுபடியும் அதை தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டேன். ஸோ அந்த டர்ட்டில்ஸ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஏதாவது சீல இன்ஜூர் ஆன டர்ட்டில்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை கியூர் பண்ணி மறுபடியும் சீக்கு அனுப்புறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா வந்து ஃபின் ஒரு கை ஃபின் இல்லாம, ஒரு டர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா கண் இல்லாம அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பிகாஸ் ஃபிஷர்மேன் நெட்ல நிறைய டர்ட்டில்ஸ் மாட்டிக்கிட்டு அதோட ஃபின்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகுறது நம்ம நியூஸ்லயும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி டர்ட்டில்ஸும் அங்க நிறைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பேபி டர்ட்டில்ஸும் அங்க இருந்தது. ஸோ அதுல இருந்து ஒரு பேபி டர்ட்டில் நான் கையில எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ரொம்பவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க வந்து பீச்ல வந்து டர்ட்டில்ஸோட எக்ஸுமே நிறைய வாலண்டியர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இங்க வந்து அவங்க வந்து சாண்ட்ல வந்து அதை புதைச்சு அது வந்து இன்குபேஷன் மாதிரி அங்க வச்சுட்டு என்னைக்கு வந்து அது வெளியே வரும்ன்ற டேட்டும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களே அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சீல ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க டர்ட்டிலுக்கு பண்ணிட்டு வராங்க. அவங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அது சொல்றாங்க. ஆலிவ் டர்ட்டில், லெதர் பேக்டு டர்ட்டில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ், ரெட் டர்ட்டில்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்றாங்க. அங்க வந்து எனக்கு ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. அங்க இருந்து ஒரு ரெட் டர்ட்டில் பாத்தீங்கன்னா நான் கிட்ட போய் நிக்கவே ரொம்ப ஆசையா அதோட ஃபின்ஸ் எல்லாம் தொட்டிக்கு மேல வச்சுக்கிட்டு தலையை வெளியே நீட்டிக்கிட்டு ரொம்பவே அஃபெக்ஷனேட்டா இருந்தது. அந்த மொமெண்ட் என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. இது வந்து யுனெஸ்கோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு சொல்றாங்க. இது 17th century இருந்து இருக்கு, ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கேலில சவுத் வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு, ஸ்ரீலங்கால. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டச் ஃபோர்ட்குள்ள இருக்கு. இங்க மெயினா கீ அட்ராக்ஷன்ஸ் நம்ம என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இங்க வந்து என்டையர் பெருமீட்டர் சுத்தி பார்க்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 hours மேல ஆகும். இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷனோட வியூவை நீங்க பார்க்கலாம், கேலி லைட் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து டச் சர்ச்சு, அதுக்கப்புறம் நேஷனல் மெரிடைம் மியூசியம் பார்க்கலாம், ஃபிளாக் ராக்கு, கிளாக் டவர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டிக் ஷாப்ஸ், ஆர்ட் கேலரிஸ், பழங்காலத்துல யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேலுக்கு இருக்கும். அது கூட நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஷெல்ல பண்ண ஐட்டம்ஸ் கூட அங்க வந்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவரு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து நம்மள வந்து கூப்பிட்டு ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. பட் இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு பேச வந்தா நீங்க வந்து தெரியாத இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இங்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிளேசஸ் விசிட் பண்றதுக்கு டைம் அதிகமா ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. எங்களுக்கு பாத்தீங்கன்னா கேலில இருந்த மொத்த டைமே பாத்தீங்கன்னா ஆஃப் டே தான். ஸோ வந்து நாங்க வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த கேலி ஃபோர்ட்ல நடந்துகிட்டு இந்தியன் ஓஷனோட வியூவை பாக்குறதுக்கே ரொம்பவே ரம்மியமா அழகா இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு காத்து அடிச்சுட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மழையும் பெஞ்சிச்சு. ஸோ இந்த இந்தியன் ஓஷனோட வியூ வந்து இந்த ஃபோர்ட்ல வியூல இருந்து கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி செம்மையா இருட்டிக்கிட்டு இருக்கு. நீங்களும் கண்டிப்பா கேலி போனீங்கன்னா இந்த கேலி ஃபோர்ட்டை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அந்த காத்து சில்லுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த கிளைமேட் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியன் ஓஷனோட வியூ பார்த்துக்கிட்டே. அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜாப்பனீஸ் பீஸ் பகோடா டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த கோவிலுக்குள்ள அங்க இருக்கிற எங்களால போட்டோ எடுக்க முடியல. இது வந்து வெளியே ஒரு சின்னதா டெம்பிள் இருந்தது, அங்கதான் போட்டோ எடுத்தோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஜாப்பனீஸ் பீஸ் பகோடாவும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஸ்ரீலங்கா விசிட் பண்ணீங்க அப்படின்னா. இங்க இருக்க ஒரு டெம்பிளோட ஆர்கிடெக்சருமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. ஈவினிங் நாங்க பாத்தீங்கன்னா எங்க ஹோட்டல்ல இருந்து 2 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டர்ட்டில் பீச் தான் விசிட் பண்ணோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டர்ட்டில்ஸ் எப்பவுமே சீ ஓரமா வரும். அங்க வந்து சீ வீட்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க. அதை நம்ம வந்து வாங்கி இந்த டர்ட்டில்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இந்த பீச் நான் வந்து இதுக்காகவே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து விசிட் பண்ணேன். ஸோ இந்த பீச்சோட ஃபுல் இடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி குட்டி தீவு மாதிரி தான் இருக்கு. இந்த பீச்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு. நம்ம அங்க ஸ்டே பண்ணா மட்டும்தான் இந்த பீச் விசிட் பண்ண முடியுமா எனக்கு என்னன்னு கிளியரா தெரியல. பட் ஆனா இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து பிரைவேட் பீச் அப்படின்றது. ஸோ இந்த பீச் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி டர்க்கியூஷ் கிரீன் கலர்ல பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.